ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் நைட் 8 மணி. இப்போ வந்து நான் இலாகாயுனே வருது, கலைமதி ஷார்ட்ஸில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சமையல் வீடியோ. அதை பார்த்துட்டு எங்கள் அண்ணா அண்ணியும் கால் பண்ணிவிட்டு அடா பாவி ஒரு பேச்சு கூட சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் சரி கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மிச்ச மீதி இருக்குதா அப்படின்னு, கொஞ்சம் நஞ்சம் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த நேரத்தில் உடனே கிளம்பி வர்றாங்களாம்மா. எங்கள் அம்மாக்கிட்ட ஒரே திட்டு. எங்கள் அம்மா குழந்தைய எடுத்துகிட்டு எதுக்கு இந்த மாதிரி டைம்லலாம் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பைக்காக 2 வீலராக இருந்தால் கண்டிப்பாக வரவே வேணாம்னு நானே சொல்லியிருப்பேன். சரி காரில் வர்றாங்க அப்படிங்கன்னா சரி சேஃப்டியாக வருவாங்க, குழந்தைய பத்திரமா எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டேன். மட்டன் குழம்பு இருக்குது, சிக்கன் மட்டும் கொஞ்சமாக இருக்குது, பத்தாது, ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும், பத்தாதுன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். புளி ரசம் இருக்கான்னு கேட்டாங்க. நான் எதுவுமே செய்யலை, மட்டன் குழம்பு சிக்கன் மட்டும்தான் செஞ்சேன்னு சொன்னேன். சரி புளி ரசம் கேட்டாங்க, அதனால் புளி ரசத்துக்கு வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருன்னு சொன்னாங்க. ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னேன், ஏன்னா பத்தாதுன்னு சொல்லிட்டு. இனிமேல் வந்து சமைக்கணும், பார்க்கலாம். ஆதிக்குட்டி பகல் நேரத்தில் வந்தாவே ஒரு அழகையாக இருக்கும். இந்த டைமில் வந்தால் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க இல்லை, ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நைட் நேரத்தில். அது இந்த டைமில் அது வீடியோ பார்த்துட்டு உடனே கிளம்பி வரன்ட்டு வராங்க. என் சமையல் எந்த லட்சத்தில் இருக்கோ தெரில. வெளியே சொதப்பாமல் நல்லா இருந்தால் சரி, திருப்தியாக சாப்பிட்டாங்கன்னா சரி, ஏண்டா வந்தமோன்னு நினைக்காம இருந்தால் சரி. ஓகே, அவங்க வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் போய் ரசத்தை கம்மனீர் இப்படியெல்லாம் காட்டக்கூடாது. அந்த மாதிரி ரசம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் வைக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அதனால் அதை போய் ரெடி பண்ணலாம். வந்துடுவான்னு நினைக்கிறேன். வந்தோடனே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி ரசம் வந்து வச்சாச்சு, சாப்பாடும் வச்சாச்சு. ஆனால் இன்னும் அவங்கள தான் காணோம். எப்போ சாப்பிட்றது இல்லை. இப்பயே டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. பார்க்கலாம் அவங்க வந்ததுக்கப்புறம். நானும் முடிச்சுட்டே, பட் எனக்கு செம்ம டயர்டு. குஞ்சு எப்போ வருமோ பார்த்துட்டு தூங்கிக்கலான்ட்டு டயர்டோட முடிச்சுட்டு இருக்கிறேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் டயர்டாக இருக்குது. பார்க்கலாம் எப்போ தான் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நைட்டு 10 மணிக்கு வந்துருக்குறாங்க. ஆதிரன் குட்டி பாருங்க ரியாக்ஷன். அம்மா பார்க்காத அங்கே வருவா உதட்ட பாரு. எனக்கு சிரிப்பு தான். அங்கே அங்கே வா ரியாக்ஷன் பாருங்க. வருஷம் ஒர்றன்னு ஆச்சரியமா பார்த்தாலும் பரவாயில்ல, அது ஒரு பயத்துல பேதி கிளம்பணும். அங்க பாரு உணவே பாக்குது. ஆதிரன் குட்டியே பாக்குது. குடுத்துரு ஊரே கேக்குற சவுண்ட் வரும். நீ இருந்த நாட்டி கம்முனுக்குதுல வருஷா. என்னடா இந்த ஆளு நம்ம தூக்கம் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இருங்க நான் பாலை பாக்குறேன். இப்ப வந்து பால் காஞ்சிட்டு இருக்குது. அதுக்குள்ள பால் பொங்கிருன்ட்டு நான் கிளம்பி போயிட்டேன். இவங்க ரியாக்ஷன் அங்க வருங்க, அங்க வரு. எப்படி அது எப்படி எங்க இருந்து வருது அந்த அழுகு? நீ அதிகமாயிடுச்சு எடுத்துக்குங்க. இத கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகமா வருது.